10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பரபரப்பா எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வரப்போற குவார்ட்டர்லிக்காக. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் நடந்திருந்தது. ஸோ அந்த பேப்பர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, எப்படி எழுதியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கிளியரா பண்ணாம இருக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணணும், இது எல்லாமே அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு குவார்ட்டர்லி ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்பீட் ரிவிஷன் மெத்தடில் வந்து திரும்பி திரும்பி ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னதான் அவங்க படிச்சிருந்தாலும் அங்கங்கே ஏதாவது டீட்டெயில் ஆன்சர்ஸ் இல்லை 2 மார்க் ஆன்சர்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் புதுசாக படிக்க வச்சு அதையும் டெஸ்ட் வச்சுட்டே இருக்கேன். இந்த ரிப்பீட் ரிவிஷன் கொடுத்து கொடுத்து அவங்கள நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருக்கேன். இன்னும் 20 டேஸில் 5 ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமே அவங்க முடிச்சிருவாங்க இங்கே. அதை முடிச்சுட்டு தான் அவங்க கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து ஸ்கூலில் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் டியூஷன்லேயும் இதே மாதிரி நீங்கள் ரிவிஷன் மெத்தட் கொடுத்துட்ருக்கீங்களா, இல்லை டெஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா, டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர், அது இல்லாமல் டஃப்பாக செட் பண்ணோன்னா இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின்ஸை நான் வந்து கம்பல்சரி கொஸ்டினில் என்னோடய கொஸ்டின் பேப்பரில் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களை டெஸ்ட் எழுத வைப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டின்ஸும் அவங்க படித்து ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க.